ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடிகர் விஜய் அவர்களோட லாஸ்ட் படமான தளபதி 69 படத்தை நம்ம அஜித் சாரை வச்சு 3 படம் டைரக்ட் பண்ண ஹச் வினோத் தான் தளபதி 69 டைரக்ட் பண்ண போறாரு. அதுக்காக நம்ம தல ரசிகர்கள் எல்லாரும் அவருக்கு பாராட்டுகளை அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க. நம்ம தலை கூட நேர்கொண்ட பார்வையில ஆரம்பிச்சு அண்ட் நெக்ஸ்ட் வலிமை படம் எடுத்தாரு அண்ட் அதுக்கப்புறம் துணிவு படத்தில் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அண்ட் 3 படமும் இண்டஸ்ட்ரியல் அளவு பெரிய ஹிட் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ்லும் பெரிய ஹிட் அடிச்சது. அண்ட் இப்போ அந்த படங்களுக்கு அடுத்து கமல்ஹாசன் கூட ஒரு பட வாய்ப்பு இருந்தது. நடிகர் தனுஷ் அவர்கள் கூட ஒரு படம் வாய்ப்பு கிடைச்சது. இது எல்லாம் இப்ப தளபதி 69 விஜய் அவர்களை வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த படங்களை டைரக்ட் பண்ண போறாரு. அண்ட் இப்ப விஜய் அவர்களை வச்சு எடுக்க போற படம் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் படமா தான் இருக்கும். ஏன்னா ஹச் வினோத் ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, நான் விஜய் வச்சு படம் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா அது ஒரு பொலிட்டிக்கல் படமா இருக்கும். பட் அந்த பொலிட்டிக்கல் படத்துல யாரையும் தாக்குற மாதிரி எடுக்க மாட்டேன், பொதுவான ஒரு அரசியல் களத்தை வச்சு அந்த கதையை ரெடி பண்ணுவேன். கண்டிப்பா அது யாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்காது, விஜய் அவர்களுக்கு அது பக்காவான படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. விஜய் அவர்களோட கடைசி படமா அமையும்னு யாருமே எதிர்பார்க்கல. கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு இந்த கடைசி படத்தை எல்லாரும் ரொம்பவே ரசிச்சு பார்ப்பாங்க. ஹாலிவுட்ல அது ஒரு மிகப்பெரிய சென்ட் ஆஃப் மூவியா இருக்கும் விஜய் அவர்களுக்கு. அண்ட் ஹச் வினோத்தும் இந்த படத்தை நல்லா யூஸ் பண்ணுவாரு. ஏன்னா நெக்ஸ்ட் அவரு கமல்ஹாசன் கூடயும் அண்ட் தனுஷ் அவருக்கு கூடயும் டைரக்ட் பண்ணணும். இது இல்லாம தீரன் படம் 2 இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட படங்களை அவரும் லைன் அப்ல வச்சிருக்காரு. கண்டிப்பா இந்த படத்தை மிகப்பெரிய ஹிட் கொடுப்பாரு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அஜித் சார் வச்சு டைரக்ட் பண்ண ஹச் வினோத் அவர்கள் இப்போ விஜய் அவர்களை வச்சு கடைசி படத்தை இயக்க போறாரு. அதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்வர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.